நம்ம இன்னைக்கு நார்த் இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரான சாஹி பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, அதுக்கப்புறமா நான், இது மாதிரி நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சாஜீரா சேர்த்துக்கோங்க. சாஜீரா இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. குறப்பாக அரைச்சி சேர்த்தோம்னா கிரேவியோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தண்ணியாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட பன்னீர் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்திங்கன்னா போதும். இந்த பன்னீரை அரைச்சி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml அளவு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அரை கப் அளவு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் போல் இருக்குது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலேயே மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஃப்ரெஷ் க்ரீமு அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பன்னீரை அரைச்சி சேர்த்து பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிறது போல் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. லேசாக இது போல் கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நல்ல ஒரு கெட்டியான கிரேவி பக்குவத்துக்கு பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது சின்ன சின்ன க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலையே செஞ்ச பன்னீர் சேர்த்துருக்கேன். வீட்டிலையே எப்படி பன்னீர் ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரத்துக்கு வேக வச்சோன்னா ரொம்ப கெட்டியாயிரும், சாஃப்டாக இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்தா போதும். கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் கசூரி மேத்தி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் கிரேவி புலாவுக்கு, அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாகி பன்னீர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.